நேற்று வந்து ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு வந்து சொல்லிடலான்னு இருக்கிறேன். சரிங்களா? நடிகை இருக்காங்கல்ல, நடிகையெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடவுள்கிட்ட போற மாரி. சரிங்களா? பேர் வேணாம். ஆனா முகம் மட்டும் அப்படியே கொஞ்சம் மங்கலா தெரிஞ்சது. கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, "கடவுளே கடவுளே இந்த மாரி வந்து நடிகர்கள்லாம் வந்து நடிக்க வராங்க. அவங்க வந்து கடைசி வரைக்குமே ஃபீல்டுல நடிக்கிறாங்க. ஒரு 50, 60 படங்கிட்ட நடிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தேர்தல் காலத்துக்கு வந்து அந்த தொண்டர்களை வச்சு முதலமைச்சர் ஆயிடுறாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் அந்த மாரி ஒரு வாய்ப்பு இல்லாம போகுது. எங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னோடனே, கடவுள் என்ன சொல்றாரு, "இல்ல நீங்க வந்து அவங்களும் கல்யாணம் ஆன பிறகு தான் நடிக்கிறாங்க. நீங்களும் அப்படி கல்யாணம் ஆன பிறகு நடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நேர்மையா பதில் சொல்றாரு. "உங்க வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நடிங்க." அப்படின்னோடனே, உடனே இவங்க சொல்றாங்க, "அப்படி இல்ல கடவுளே உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தெரியல. நீங்க சினிமா பார்க்கறது இல்லன்னு நெனைக்கிறேன்." என்ன நடக்குதுன்னா, இயக்குனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து ஒரு 4, 5 படம் மட்டுமே வச்சு நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எங்கள வந்து ரசிக்கிறான் இல்லையா? அவன் அடுத்த நடிகை வந்தோனே, அடுத்த நடிகைய ரசிக்க போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நடிகை வந்தோனே, அடுத்த நடிகைய ரசிக்க போயிடுறான். எங்களால முடிஞ்சா 3 வருஷம் கூட எங்களால ஃபீல்ட் ஒர்க்ல இருக்க முடியல. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, ஒரு நடிகன் வந்து நடிக்க ஆரம்பிச்ச பிறகு அவன் கடைசி வரைக்குமே ஃபீல்டுல இருக்கிறான். அந்த ரசிகர்கள தக்க வச்சு நாளடைவில அப்படியே அவன் ரசிக்க ரசிக்க அவன தொடர்ச்சியா இவங்க வந்து பார்க்க அவன் சினிமாவுல செய்கிற சேட்டைகளா இருக்கட்டும், அவன் பண்ற அந்த ஸ்டைலு, அவன் சின்ன சின்ன விஷயங்கள கூட இவன் வந்து தனக்குள்ள உள்வாங்கி, இவன் தனக்கு வந்துட்டு அவன வந்து தனக்கு ஒரு ஒரு பிம்பமாவே இவனுக்கு உள்ள வாங்கி அவனாவே அவன் மாறிடுறான். சரியா? அத தான் வந்து இந்த நடிகை வந்து என்ன பண்றாங்க, கடவுள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. எங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நடிகை வந்த பிறகு அந்த நடிகைகிட்ட போயிடுறாங்க. அதனால இப்படின்னு கேட்ட உடனே கடவுள் என்ன சொல்றாரு, "உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னோனே, "எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நடிகர்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, அதே மாரி எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு, "ஏன் பக்கத்து மாநிலத்துலலாம் அது நடந்திருக்குன்னோனே" இவங்க சொல்றாங்க, "இல்ல கடவுளே பக்கத்து மாநிலத்துலலாம் வந்து அமைச்சர்களா இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க. முதலமைச்சரா யாரும் ஆவல." உடனே கடவுள் சொல்றாரு, இல்லம்மா நான் ஒரு ஒரு ஸ்கீம் வந்து நான் ஃபார்ம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. என்ன ஸ்கீம் வெளியிட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அது கடவுள் சொல்றாரு, இல்ல நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணாமவே இருந்து, ஒரு நடிகனோடவே இருந்து, எந்த நடிகன் உச்சமா வந்த பிறகு அந்த நடிகன களத்துல இறங்கி, அவன முதலமைச்சரா ஆக்குன பிறகு, திரும்ப நீங்க அப்படியே பின்தொடர்ந்து, அது வழியா நீங்க முதலமைச்சர் ஆயிடலாமே! அப்படி ஒரு ஸ்கீம் நான் இப்பயே பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. என்ன சாமி சொல்றீங்க? இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா? அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமா இருக்கு தமிழ்நாட்டுல போய்